அன்புள்ள ஃபேஸ்புக், யூடியூப் நண்பர்களுக்கு என் முதல்கள் வணக்கம். எனக்கு வயசு 75 ஆகுது. என் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு குறை இருக்குது. அந்த குறைய யாருக்கிட்டலாம் சொல்லணும், யாருக்கிட்டலாம் சொல்லி எதனா செய்துக்கணும் அப்படின்னு பார்க்குற மாதிரில அது எனக்கு இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். இப்போ எனக்கு 75க்கு மேலே ஆகிறதுனால எனக்கு எது வேணாலும் நடக்கலாம். அதனால் அந்த ஆசையை உங்களாண்ட சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா தள்ளிடுங்க. நம்பர் 1, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக கிராமமாக தான் நான் ஹெல்ப் பண்ணின்னு வந்து இப்போ திருப்பூர் என்ற கிராமத்தில் அந்த கோயில் பக்கத்தில் ஒரு கிளினிக்கை வச்சு கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஏழைகளுக்கு முடியாத ஹெல்ப் பண்ணுறேன். கன்சல்டிங் ஃபீஸு, மாத்திரை, மருந்து எதுவும் ஃபீஸ் கிடையாது. பேஷண்ட் கன்சல்டிங் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மாத்திரை அவங்களுக்கு எவ்வளோ துட்டு கொடுக்குறாங்களோ அது ஒரு ஒண்டி மாதிரி வச்சுக்கோ, அதில் போட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் நடக்குது கிளினிக்கு. 2வது, அது செவ்வனமே என்னால் நடத்த முடியல. ஏன்னா 1, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். 2, நான் மேல் கைனகாலஜிஸ்ட்னால கேஸுங்க என்கிட்ட வர்றது கிடையாது. வேறு எதனா ஸ்பெஷாலிட்டி இருந்தால் கேஸ் நிறைய வரும். நான் எம்டிடிஜிஓ, எஃப்ஆர்சிஓஜி கைனகாலஜிஸ்ட்னால என்கிட்ட கேஸ் வரதில்லை. அதனால் நான் மறுபடியும் மாற்றிக்கினேன். என்னென்னு, இந்த திருப்பூர் ஒரு கோயிலில் இருக்கிற கிளினிக்கும் போதும், கடைசியில் சாகிறதுக்கு முன்னாடி கடைசி காலம் எல்லாமே வருது, செத்து போகுது. ஆனால் போது ஏதாவது ஒரு மார்க் விட்டுட்டு போகணும்னு நினச்சி அதை நான் கட்டின்னு ஹெல்ப் பண்ணின்னுக்கிறேன். இப்போ எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைனா, வயசு கோளாறுனால வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் என்னால் வர முடியல. இருந்தாலும் அந்த கொள்கையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு எழுந்துக்கிறேன். 1 ஹவர் பீச்சில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன். 6 மணிக்கு 3 வண்டி ஏறி இன்க்ளூடிங் ஆட்டோ ஏறி இந்த திருப்பூர் கிளினிக் கரெக்டாக இது வரைக்கும் மூடவே இல்லை. கரெக்டாக உட்காந்துட்டு கேஸுங்களை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற உதவி நான் செய்கிறேன். இப்போது இதை கண்டினியூ பண்ணுறதா இல்லை க்ளோஸ் பண்ணுறதா அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு ரீங்காரம். ஏன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும், 2வது மெடிசன் வாங்கி ஏழைகளுக்கு பண்ணணும், கரண்ட்டு பில்லு கொடுக்கணும், வேலைக்காரங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு ரிட்டையர்டு ஆனதுனாலையும் பணம் இல்லாத குறையினால என்னால் பண்ண முடியல. ஆனால் கடைசியாக சரி உங்களாலலாம் சொல்லி பார்ப்போமே, நீங்கள் எதனா டொனேட் பண்ணி இது பழைய தக்க வச்சு நீயே வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்கிற நல்ல உள்ளவங்களாம் இருக்குது அப்படின்னு கடவுள் எனக்கு சொன்னார். நீங்கள் ஃபேஸ்புக் நண்பர் 2யும் அந்த யூடியூப் நம்பரும் சொல்லு, அவங்க தராங்க தரலை, அது அவங்க விருப்பம். நீங்கள் உங்கள் குறைய அவங்களால சொல்லுங்கள், கண்டிப்பாக நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால உங்களால சொல்கிறேன். அப்படி யாருன்னா டொனேட் பண்ணணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதிலே ஜிபேல பண்ணிடலாம். 9444048886. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9444041886. இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சதை எவ்வளோ வேணால் பண்ணுங்கள், எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும். நீங்கள் பண்ணுற ஒரு வெகுமதி நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பேரன் பேத்தி எல்லாம் நல்லபடியாக இருந்து இந்த 26 இயர்ஸில் சந்தோஷமாக கடவுள் ஹாப்பியாக வச்சுக்குவார். ஏன்னா நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே உங்களுக்கு 2 மடங்கு கடவுள் கொடுப்பார். இது என்னுடைய அனுபவம். ஃபஸ்ட்டு இது. 2வது, அங்கேருந்து வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போ காரெல்லாம் கம்மி ரேட்டில் இருக்குது. ஒரு காரை வாங்கிக்கினேன் இருந்தால் கூட வருவேன். பட் அதுக்கு நான் ப்ரெஷர் கொடுக்கல. கார் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது, கிளினிக் மெயின்டைன் பண்ணுறது, வாடகை கொடுக்குறது, வீட்டு வேலைக்காரு, 2வது கரண்ட்டு,
3வது மெடிசனுக்கு செலவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் உதவி செய்தால் போதும். இது என் கொள்கை. 2வது, நான் நிறைய படிச்சுக்கிறதுனால இந்த யூடியூப்பில் டெய்லி ஒரு மெசேஜ் கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஆவா. ஆனால் மெசேஜ் கொடுக்கலான்னு பார்த்தா என் மூஞ்சி பார்த்தா ஒரு டாக்டர் மூஞ்சி மாதிரி இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பாருங்க, ஒரு ரூமு, அதுக்குன்னு ஒரு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்குன்னு ஒரு கேமராமேன், அப்புறம் ஒரு எடிட்டிங் மேன், அப்புறம் ஏயு செக்ஷன் இப்போ வந்து போச்சு. பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. ஆனால் நிறைய அறிவு இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல தமிழை சொல்லணும் போல் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு டாக்டர் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அவங்க கிளினிக்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் மனசு இப்போ இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறோமே, இப்போ மூஞ்சை பார்த்தாலே இதெல்லாம் கேட்காம அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. யாருன்னா வந்துட்டு ஒரு லேடிஸ் நல்ல மேலேயும் கீழேயும் குதிச்சா அதுக்கு லைக்கிங் போட்டு கிட்டத்தட்ட கோடீஸ்வரர் ஆக்கிடுவீங்க. நம்மளால யாரும் கோடீஸ்வரர் ஆக்க மாட்டாங்க. சரி, அந்த வீக்னஸில் வந்துட்டு சும்மா ஒரு லேடிஸு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னா அதுக்கு 3 கோடி, அது கோடி, இது கோடிலாம் போகுது. எனக்கு வந்து நல்லது பண்ணுறோன்னு துடிக்கிறேன். நீங்கள் நல்லது யாருக்குன்னா பண்ணணும்னு உண்மையாகவே நீங்கள் நேராக திருப்பூர் வாங்க, என் பேரை கேளுங்க. விஜய் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும், குளத்து பக்கத்துலேயே. நீங்கள் வாங்க, நீங்கள் கிளினிக் விசிட் பண்ணி பாருங்கள். நான் நல்லது கரெக்டாக இருந்துச்சு, ஏமாற்று டாக்டர் கிடையாது, ஒரிஜினல் நல்ல டாக்டரு. நம்ம அவர் மூலிமா 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களால் ஆன உதவியை கடவுளுக்கு தெரியும். நீங்கள் உதவி பண்ண முடியுமா, பண்ணக்கூடாத, பண்ணலாமான்னு. அதுக்கு கடவுள் பயந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் சந்தோஷமாக பெரிய வந்து எல்லா ப்ராஸ்பரிட்டியோடு இருப்பீங்க. இதுதான் சொல்ல வேண்டியது நான் சொல்லி விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் மக்களே, இது சொல்லணும்னு நினச்சி எனக்கு வெக்கமாக தாங்க இது சொல்கிறதுக்கு. நீ ஒரு டாக்டராச்சும் உனக்கு பணம் இல்லையான்னு. ரிட்டையர்ட் ஆகிட்டேன், வந்து 75ஆவது, அங்கேருந்து வர முடியல. 2வது ஒரு காராவது வேணும். சரி, அதை கூட விட்ருங்க. ஏதாவது வந்து கூட வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒர்க்கரை வச்சு என்னால் ஆன உணவு செய்து நான் சாகிற வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் கூட வந்து சரி ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நல்ல மனசுங்கெல்லாம் யாருக்காவது எங்கன்னா ஒளிஞ்சு இருக்கும். இதை நான் பேசலை, கடவுளும் உங்களாண்ட பேச சொல்கிறார், நான் பேசுகிறேன். எனக்கு கொடுப்பறதோ, லைக்கிங் போகிறதோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ, என் ஜிபே 9404041886க்கு நீங்கள் மனம் சந்தோஷமாக அனுப்புறதோ உங்களோட விருப்பம். எல்லாம் சொல்கிற மாதிரி என்னை லைக்கிங் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது அழுத்துங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் அடக்கி வச்சுருந்த கஷ்டத்தை சொல்கிறேன். நல்ல அறிவாளி, நல்லா படிச்சிருக்கிறேன், நல்லா ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேன். எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ யாரும் கிடையாது. நான் ஒரே ஒரு ஆள் தான் ட்ராவல் பண்ணி ஒரு நாள் ஹெல்ப் பண்ணின்னு வரேன் ஜனங்களுக்கு. இப்போ 75 ப்ளஸ், அடுத்த வருஷம் ப்ளஸ் ஆகுது, 75 மேலே வரதுனால நான் மெயின்டைன் பண்ணணுன்னு பார்க்குறேன். எப்படியும் ஒரு 90 வயசு வரைக்கும் இருக்கணும்னு வெறியில் இருக்கிறேன். அதனால் உங்களால் நான் சொல்கிறேன், உங்கள் விருப்பம். நீங்கள் பண்ணுறது பண்ணலை, டொனேட் பண்ணுறது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் உங்கள் விருப்பம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.